ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான SSD டோக்கன்ஸ் பற்றிய தற்போதைய நிலவரம் பற்றியும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் ரூம் புக்கிங் பற்றிய நிலவரத்தையும் பார்க்கலாம். இன்று ஜனவரி 15ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் இருந்து ஜனவரி 17ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜனவரி 17ஆம் தேதிக்கு காலை 10 மணி தரிசன ஸ்லாட்ல இருந்து இரவு 11 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. ஜனவரி 17ஆம் தேதிக்கு சுமார் 41,000 இலவச SSD டோக்கன்ஸ் TTD கொடுத்தாங்க. இந்த நிலையில ஜனவரி 15ஆம் தேதி மாலை 6:05 மணியோடு ஜனவரி 17ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்து முடிச்சிருக்காங்க. இன்று ஜனவரி 15ஆம் தேதி மாலை 6:10 மணி அளவுல இருந்து ஜனவரி 18ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 3 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் உங்களுடைய ஆதார் கார்டை காண்பித்து நீங்க ஜனவரி 18ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். ஜனவரி 18ஆம் தேதிக்கு அதிகாலை 3 மணி தரிசன ஸ்லாட் தொடங்கி இரவு 11 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி 18ஆம் தேதிக்கு மட்டும் சுமார் 56,500 தரிசன SSD டோக்கன்ஸ் TTD இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருப்பதியில பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால SSD டோக்கன்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாகவே காலியாகிட்டே வருது. நாளை மதியம் முதல் ஜனவரி 19ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க என்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஜனவரி 19ஆம் தேதியோடு வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் முடிவடையுது. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பார்க்க விருப்பக்கூடிய பக்தர்கள் நாளை மதியம் அல்லது மாலைக்குள்ள திருப்பதியில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ஜனவரி 19ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்த உடனே நீங்க வாங்கிக்கலாம். திருமலையில 300 ரூபாய் தரிசனத்திற்கும் SSD டோக்கன் தரிசனத்திற்கும் தேதி மட்டும்தான் ஸ்ட்ரிக்டா செக் பண்றாங்களே தவிர்த்து டைம் ஸ்லாட் செக் பண்றது கிடையாது. ஸோ எந்த டைம் ஸ்லாட் தரிசன டோக்கன் அல்லது தரிசன டிக்கெட் நமக்கு கிடைத்திருந்தாலும் நம்ம அதற்கு முன்னாடியே கூட தரிசனத்திற்கு போகலாம். அதே போல நேற்றும் இன்றும் SSD டோக்கன் தரிசனத்திற்கும் 300 ரூபாய் தரிசனத்திற்கும் 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்திற்கு ஆகிருக்கு. ஈவினிங் மேல தரிசனத்திற்கு ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம், சிலருக்கு ரொம்ப ரேரா 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகியிருக்கு. பட் மேக்சிமம் பக்தர்கள் எல்லாருமே 3 மணி நேரத்திற்குள்ளேயே தரிசனம் முடிச்சுட்டு வர்றாங்க. நேற்றும் இன்றும் எங்களுக்கும் தரிசனம் இருந்தது. நேற்று 300 ரூபாய் தரிசனத்துல பெருமாளை தரிசனம் செய்ய 3 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆச்சு. இன்று அதிகாலை SSD டோக்கன் மூலமாக தரிசனத்திற்கு போனப்போ 2 மணி நேரம் மட்டுமே தரிசனத்திற்கு ஆனது. இப்போ இன்று மாலை நிலவரப்படி CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் மற்றும் 1500 ரூபாய் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே என்ன ஆகுதுன்னா 50 ரூபாய் ரூமும் 100 ரூபாய் ரூமும் காலியாகிடுது. அதற்கப்புறம் 1000 ரூபாய் ரூமும் 1700 ரூபாய் ரூம் மட்டும் இஷ்யூ பண்றாங்க. ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு 50 ரூபாயும் ரூமும் 100 ரூபாய் ரூமும் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூம்ஸ் போல வெக்கேட் ஆகி வந்த உடனே மறுபடியும் அந்த ரூம்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ எப்போ நம்ம போனாலும் CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் ரூம் நிலவரத்தை ஒரு முறை போய் நேரடியாக செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரூம் கிடைக்குது. நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு நம்ம கியூவில் ஜாயின் பண்ண நேரத்தை பொறுத்து 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரத்திற்குள்ளேயே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் வந்துடுது. 1000 ரூபாய் ரூம், 1500 ரூபாய் ரூம் எல்லாம் கிட்டத்தட்ட 5 நிமிடத்திலிருந்து 30 நிமிடத்திற்குள்ளேயே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடுது. அதே போல இலவச லாக்கர்ஸும் இன்று மாலை நிலவரப்படி PAC ஹால்ஸ்ல அவைலபிளாக இருக்கு. தேவைப்படக்கூடியவங்க அதையுமே உங்களுடைய ஆதார் கார்டையும் டிக்கெட் அல்லது டோக்கனை காண்பித்து வாங்கிக்கலாம். ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் மிக மிக அவசியம். சிலர் இன்று காலையில நாங்க பார்த்தப்போ டோக்கன் எதுவும் இல்லாமலே வந்துட்டாங்க.
டோக்கன் இல்லாம வந்தவங்கள ஸ்ட்ரிக்டா கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணவே இல்லை. சப்போஸ் நீங்க ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச SST டோக்கன்ஸ் வாங்கிட்டு திருமலை தரிசனத்திற்கு வரலாம். தரிசனம் பார்க்கறதுக்கு டோக்கன் அல்லது டிக்கெட் மிக மிக அவசியம். டோக்கன் அல்லது டிக்கெட் இல்லாமலே திருமலைக்கு வரலாம். முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களை சுற்றி பார்க்கறதுக்கும் நம்ம வரலாம். அதற்கு டோக்கன் அல்லது டிக்கெட் அவசியம் கிடையாது. மற்றபடி தரிசனம் பார்க்கணும்னா டோக்கன் மற்றும் டிக்கெட் மிக மிக அவசியம். அதற்கடுத்து ரூம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் நேரடியாக போய் விசாரித்தப்போ ரூம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் மற்றும் 1000, 1500 ரூபாய் ரூம் எல்லா ரூம்ஸுக்குமே அவைலபிலிட்டி பொறுத்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்டென்ஷன் தேவைப்படக்கூடியவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்டடாக ரூம் தேவைப்படுது என்பதை சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் கேட்குறப்போ உங்களுக்கு ஏதாவது தரிசன டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்கா, எதற்காக எக்ஸ்டென்ஷன் கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் மறுநாளுக்கோ அல்லது அதற்கு மறுநாளுக்கோ இருந்துச்சுன்னா அந்த டிக்கெட் அல்லது டோக்கனை காண்பித்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். திருமலையில் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் நல்ல பனியாக இருக்குது. இரவு நேரங்களில் கிட்டத்தட்ட 17 டிகிரி 18 டிகிரி வரைக்குமே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது. ஸோ சின்ன குழந்தைகளையும் வயதானவர்களையும் அழைச்சிட்டு போகக்கூடியவங்க மறக்காமல் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய டேப்லெட்ஸ், உல்லன் ஸ்வெட்டர்ஸ், ஷால்ஸ், பெட்ஷீட்ஸ் இது எல்லாமே அவசியமாக மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. திருமலையில் மார்கழி மாதம் முடிந்து இன்று முதல் சுப்ரபாதம் சேவா ஆரம்பிச்சிருக்காங்க. சுப்ரபாதம் சேவா ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் ஏகாந்தமாக தான் நடக்கும். இதற்குரிய தரிசன டிக்கெட்ஸ் ஆஃப்லைன் மூலமாகவும் கொடுக்கறது கிடையாது, ஆன்லைன்லையும் கொடுக்கல. இன்று அதிகாலை 2:10 மணிக்கு ஏகாந்த சேவா ஆரம்பிச்சாங்க. 2:15 மணி போல ஏகாந்த சேவா முடிச்சாங்க. அதுக்கப்புறம் சரியா அதிகாலை 3 மணிக்கு சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்சாங்க. ஸோ 1 மாத காலத்திற்கு பிறகு இன்று சுப்ரபாதம் பாட கேட்கறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுடைய தரிசனமும் ரொம்ப இனிமையா 2 தரிசனங்களுமே அமைஞ்சது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.